நியூஸ் அவசர நேயர்களுக்கு வணக்கம். சென்னை உயர்நீதிமன்ற வரலாற்றிலேயே 100-150 ஆண்டுகால வரலாற்றில் இதுவே முதல் முறை ஒரு வழக்கு 9 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. நீதிபதிக்கு அழுத்தம் கொடுத்தது யார்? இரு நீதிபதிகளின் மாறுபட்ட கருத்து. யூடியூபர் சவுக்கு சங்கர் வழக்கில் ஏன் இவ்வளவு குழப்பங்கள்? எங்கு ஆரம்பித்தது? என்ன நடக்கிறது? விரிவாக பார்க்கலாம். யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட அவர் மீது 9 வழக்குகள் வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமாக குண்டாஸ் வழக்கு அவர் மீது போடப்பட்டிருக்கிறது. இந்த குண்டாஸ் வழக்கினை ரத்து செய்ய கோரியும் அவர் ஆட்கொணர்வு, அதாவது யூடியூபர் சவுக்கு சங்கர் தொடர்பாக ஒரு ஆட்கொணர்வு மனு ஒன்றையும் அவரது தாய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்திருந்தார். இந்த இரு வழக்கு மீதான விசாரணை கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது. அந்த விசாரணையின் போது நீதிபதிகள் யூடியூபர் சவுக்கு சங்கர் இதற்கு பிறகு எந்த மாதிரி நடந்து கொள்வார் அப்படிங்கிறது தொடர்பான விளக்கம் எங்கள் நீதிமன்றத்திற்கு தேவை. அதோடு நீதிபதிகளுக்கு அரசு தரப்பிலையும் குண்டாஸ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதற்கான அசல் ஆவணங்களை நாளைக்கு சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற உத்தரவை பிறப்பிச்சு வெள்ளிக்கிழமைக்கு இந்த வழக்கு விசாரணையை ஒத்தி வச்சிருந்தாங்க. நேற்று இந்த வழக்கில் நடந்த விசாரணையும் அந்த விசாரணையின் பிறகு நீதிபதிகளின் இரு மாறுபட்ட தீர்ப்பும், அந்த தீர்ப்பிற்கு பிறகு ஒரு நீதிபதி சொன்ன ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, அதிகாரமிக்க 2 நபர்கள் என்னை தொடர்பு கொண்டாங்க இந்த வழக்கு சம்பந்தமாக, எனக்கு அழுத்தம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்ன விஷயங்களும் தான் இப்போ மிக பெரும் பேசுபொருளாகி இருக்கிறது, சர்ச்சைகளையும் கிளப்பியிருக்கு. முதல்ல இந்த குண்டாஸ் வழக்கை நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கு, அதாவது காலை 9 மணி அளவிலேயே சென்னை உயர்நீதிமன்ற வரலாற்றிலேயே இதுவரைக்கும் எந்த வழக்கும், அதாவது விசாரணை என்பதே வழக்கு விசாரணைக்கான மனு எடுத்துக்கொள்ளப்படுவதே காலை 10:30 மணி அளவில் தான் அப்படிங்கிறது தான் இந்த 100-150 கால வரலாறு சொல்லுகிறது. ஆனால் வரலாற்றிற்கு மாறாக ஒரு வழக்கு காலை 9 மணி அளவிலேயே விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் அந்த நீதிபதி சார்ந்த ஒரு பார்வையும் நேற்று காலை முதல் மதியம் வரை எழுந்தது. இந்த விஷயங்களுக்கு பதில் சொல்வது போலதான் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அப்படிங்கிற வகையில தான் எனக்கு அதிகாரமிக்க 2 நபர்கள் என்னை தொடர்பு கொண்டாங்க, எனக்கு அழுத்தம் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு செய்திருக்கார். சரி, இந்த வழக்கு விசாரணையின் போது நடந்தது என்ன அப்படின்னா, நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் இந்த வழக்கு விசாரணையின் பிறகு குண்டாஸ் வழக்கு பதியப்பட்டதற்கான நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்படவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருக்கார். இந்த வழக்கு இவர் பேசிய விஷயங்கள் பொது அமைதிக்கு எந்த குந்தகமும் விளைவிக்கல அப்படிங்கிற விஷயத்தையும், அதாவது யூடியூபர் சவுக்கு சங்கர் வழக்குல அவர் பேசின விஷயங்கள் பொது அமைதிக்கு எந்த குந்தகமும் விளைவிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு செஞ்சிருந்தாரு. அதோடு குண்டாஸ் வழக்கை ரத்து செய்தும் உத்தரவு பிறப்பிச்சிருந்தார். இன்னொரு நீதிபதியான பாலாஜி அவர்கள் அரசு தரப்பிலிருந்து விளக்கம் வரணும், விளக்கம் வந்த பிறகு மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருந்தார். சரி, இந்த விஷயங்கள் மட்டும்தான் சர்ச்சையில கிளப்பியிருக்கா அப்படின்னா அப்படி இல்லை. காலை 9 மணிக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. அதையும் தாண்டி அதற்கு முன்பிருந்த கிட்டத்தட்ட 15-16 வழக்குகளை அரசு பதிலளிக்கணும்னு உடனடியாக ஒத்தி வச்சுக்கிட்டு உடனடியாக இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு இரு விமர்சனங்களையும் இந்த நீதிபதி மீது எழுப்பியது. சரி, இந்த நீதிபதி இதற்கு முன்பாக எந்தெந்த வழக்குகளை விசாரிச்சிருக்காரு, சவுக்கு சங்கருக்கும் நீதிபதிக்கும், யூடியூபர் சவுக்கு சங்கருக்கும் நீதிபதிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா, இல்ல அவருடைய நடைமுறைகள் எப்படி இருந்ததற்கு முன்பாக அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படின்னா இதற்கு முன்பாக யூடியூபர் சவுக்கு சங்கர் அதாவது நீதிமன்றங்கள் தொடர்பாகவும் நீதிபதிகள் தொடர்பாகவும் பல விமர்சனங்களை வைத்திருக்கிறார். அதையும் தாண்டி நீதிபதிகள் இல்லத்தில் பணியாற்றக்கூடிய வழக்கறிஞர் பெண்கள் தொடர்பாக, ஆட்லி பெண்கள் தொடர்பாக அவர் வைத்த விமர்சனங்கள் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியது. அந்த வழக்கை ஜூமேட்டோவாக தானாக முன்வந்து எடுத்துக்கொண்டு விசாரித்து அந்த வழக்குல யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு 6 மாத சிறை தண்டனையும் விதித்தவர் தான் இந்த நீதிபதி தான் ஜி.ஆர். சுவாமிநாதன். இவர் விதித்த அந்த உத்தரவால தான், அந்த தீர்ப்பால தான் இதற்கு முன்பாக யூடியூபர் சவுக்கு சங்கர் 6 மாதம் சிறையில் இருந்தார். இந்த நீதிபதி தான் இப்ப இந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்காரா, இந்த யூடியூபர் சவுக்கு சங்கர் வழக்கில் இந்த மாதிரியான நடைமுறைகளை பின்பற்றுகிறாரா அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருந்திருக்கு. அதையும் தாண்டி இந்த நீதிபதிகள் தொடர்பான பல்வேறு விமர்சனங்களை யூடியூபர் சவுக்கு சங்கர் வச்சிருக்காரு. அது பல்வேறு சர்ச்சைகளையும் கிளப்பியிருக்கு. அதையும் தாண்டி ஒரு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன்
மதுரை கோயில்ல ஒரு வழக்கு சம்பந்தமா ஒரு நபரை சந்திக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ட்வீட்டை போட்டு ஒரு பெரும் பரபரப்பையும் கிளப்பியிருந்தாரு யூடியூபர் சவுக்கு சங்கர். அதே நீதிபதி தான் இன்றைக்கு யூடியூபர் சவுக்கு சங்கர் அவருடைய வழக்கை காலை 9 மணிக்கே விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறார். மிச்சம் அதாவது குண்டாஸ் தொடர்பாக ஆட்கொணர்வு இந்த மனுக்கள் தொடர்பாக ஒரு 15-16 வழக்குகள் அதற்கு முன்பாக பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியலிடப்பட்ட வழக்குகளை எல்லாம் அரசு பதிலளிக்க வேண்டும் அட்ட டைம்ல ஒதுக்கி வச்சுட்டு உடனடியாக இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறார். அதையும் தாண்டி அரசு பதிலளிக்க எந்த காலத்தையும் அது குறைந்த காலமான காலையில விசாரணை நடக்குது, மதியம் 2:15 மணிக்குள்ள அரசு பதிலளிக்கணும் அப்படிங்கிற நிபந்தனையை பிறப்பிச்சுட்டு மதியமாக இந்த வழக்கு விசாரணையை தொடர்கிறார். மதியம் தொடரும் போதுதான் தலைமை வழக்கறிஞர் கேட்கிறாரு, என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லும் போதுதான் இவர் சொல்றாரு, ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, எனக்கு இந்த யூடியூபர் சவுக்கு சங்கர் வழக்கு தொடர்பாக ஒரு அதிகாரமிக்க 2 நபர்களிடமிருந்து எனக்கு அழுத்தம் வந்தது, அதனால தான் நான் இந்த வழக்கு இவ்வளவு சீக்கிரமாக விசாரணைக்கு எடுத்துக்கொண்டிருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றார். சரி, இதற்கு முன்பாக யூடியூபர் சவுக்கு சங்கர் வழக்கிலேயே எவ்வளவு ஸ்ட்ராங்காக ஒரு நீதிபதி செய்ய வேண்டிய ஒரு பணியை எவ்வளவு ஸ்ட்ராங்காக எடுத்து வச்சாரு. அந்த ஜூமேட்டோவா அந்த வழக்கு விசாரித்து உத்தரவையும் தீர்ப்பையும் பிறப்பித்து தண்டனையும் பெற்றுக் கொடுத்த அந்த நீதிபதி அந்த அதிகாரம் படைத்த நபர்கள் யாரு, என்ன அழுத்தம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது பொது வழியில சொல்லியிருக்கலாமே, அவர்கள் மீதான நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பை அங்க பயன்படுத்திருக்கலாமே, ஒரு நீதிபதியாக அவர் அந்த விஷயங்களை முன்னெடுத்திருக்கலாமே. அதையெல்லாம் தாண்டி அந்த வழக்கை சீக்கிரமாக விசாரித்து தீர்ப்பளிக்க வேண்டிய அவசியம் என்ன ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயமும் எல்லாரிடையுமே எழுந்திருக்கு. இதையும் தாண்டி அவர் சொன்ன ஒரு விஷயம், பொது அமைதிக்கு எந்த குந்தகமும் விளைவிக்கலையா அவர் பேசின விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாமே இன்றைக்கு 2 தினங்களாகவே பேசுபொருளாகி இருக்கு. இன்னொரு நீதிபதியான பாலாஜி அவர்கள் அரசு பதிலளிக்க காலம் தேவை, பதிலளித்த பிறகுதான் இந்த வழக்குல தீர்ப்பளிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இந்த 2 நீதிபதிகளின் மாறுபட்ட இந்த கருத்தால தற்போது தலைமை நீதிபதி 3வது நீதிபதியை நியமிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது இந்த வழக்கு. 3வது நீதிபதியை நியமிக்க வேணும். அந்த 3வது நீதிபதி என்ன மாதிரியான தீர்ப்பை அளிக்க போறாரு, நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அளித்த தீர்ப்புக்கு ஆதரவாக தீர்ப்பளிக்க போறாரா, இல்ல நீதிபதி பாலாஜி அவர்களுடைய தீர்ப்பை வழிமொழிஞ்சு அரசு பதிலளிக்கட்டும், அதன் பிறகு இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய விசாரணை நபர்களை எல்லாம் விசாரிச்சுட்டு தீர்ப்பை கொடுக்க போறாரா அப்படிங்கிற ஒரு மிக பெரும் கேள்வி எழுந்திருக்கு. அதையும் தாண்டி இந்த குண்டாஸ் வழக்கை எப்படி நீங்க ரத்து பண்ணலாம் அப்படின்னு கேட்டு 2 நபர்கள் மனு தாக்கல் செய்திருக்காங்க. அந்த 2 நபர்கள் மட்டும் இல்ல, ஏற்கனவே குண்டாஸ் வழக்குல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 8 நபர்கள் எங்களுடைய வழக்கு பட்டியல் இருக்கும்போது எங்க வழக்குகளை விசாரிக்காம நீங்க எப்படி இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அவங்களுமே மனு தாக்கல் செய்திருக்காங்க. ஒரு நபர் பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் சந்தியா ரவிசங்கரன் அப்படிங்கிற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா சந்தியா ரவிசங்கர் அப்படிங்கிற பத்திரிகையாளர், அவங்க இந்த யூடியூபர் சவுக்கு சங்கர் வழக்கில் அவங்களும் ஒரு சைடு வழக்கு தொடர்ந்துருக்காங்க. எங்களை கேட்காம அவங்களும் வீரலட்சுமி அப்படிங்கிற பெண்ணும் எங்களை கேட்காம இந்த வழக்கில் நீங்கள் எப்படி குண்டாஸ் வழக்கை ரத்து செய்யலாம் அப்படிங்கிற விமர்சனத்தையும் வச்சுருக்காங்க, கோர்ட்டையும் நாடியிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி அதிகாரம் மிக்க அந்த நபர்கள் யாரு, அவங்க நீதிபதியை தொடர்பு கொண்டு என்ன பேசினாங்க, நீதிபதிக்கே இந்த நிலைமையா, நீதிபதி சென்னையில் இந்த வழக்கு விசாரணை முடிந்து அடுத்து மதுரைக்கு போயிடுவாரு, அதற்கு பிறகு இந்த வழக்கை வேறு நபர்கள் தான் சந்திக்க போறாங்க, விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள போறாங்க, வேறு நீதிபதிகள் தான் இந்த வழக்கில் விசாரணையை நடத்த போறாங்க. அப்படி இருக்கும்போது கடைசி நேரத்தில் இந்த நீதிபதியிடம் இந்த விஷயங்கள் வர காரணம் என்ன, அந்த 2 அதிகாரமிக்க நபர்களுக்கு இந்த நீதிபதி தான் இந்த வழக்கை விசாரிக்க போறாரு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சது எப்படி. இன்னொரு விஷயம், சவுக்கு சங்கர் அவர்கள் பல்வேறு விஷயங்களை விமர்சிச்சிருக்காரு, பல்வேறு நபர்களை விமர்சிச்சிருக்காரு, பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவங்களை விமர்சிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக அந்த அதிகாரமிக்க நபர்கள் பேசினாங்களா, இல்ல சவுக்கு சங்கருக்கு எதிராக அந்த அதிகாரமிக்க நபர்கள் பேசினாங்களா, அழுத்தம் கொடுத்தது யாரு அப்படிங்கிற ஒரு மிக பெரும் கேள்விதான் இப்ப எழும்பிருக்கு. அதையும் தாண்டி நீதிபதிகள் மீது பல்வேறு நபர்கள் பல்வேறு காலங்கள்ல விமர்சனங்களை வச்சிருக்காங்க. நீதிபதிகள் இந்துத்துவா கொள்கைகளை சார்ந்திருக்காங்க, இல்ல நீதிபதிகள் இப்படி இந்த பக்கம் சாய்ந்திருக்காங்க, நீதிபதியினுடைய இந்த தீர்ப்பு இப்படி இருக்கு. ஆனா பொதுவாக சட்டம் சொல்வது என்ன அப்படின்னா, நீதிபதிகளுடைய தீர்ப்பையும் நீதிபதிகளையும் விமர்சிக்க கூடாது அப்படிங்கிறது சட்டம். அதையும் தாண்டி விமர்சனங்கள் வைப்பது மாதிரியான காலச்சூழல்ல நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதும் வேதனையான ஒரு விஷயம்தான். இதற்கு எல்லாத்துக்குமே 3வது நீதிபதி அந்த வழக்கு விசாரிச்சு அதன் பிறகு என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்க, இந்த வழக்கு அடுத்து என்ன கட்டத்துக்கு போக போகுது அப்படிங்கிற
அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் இதுலேருந்து ஒரு விடை கிடைக்கும். ஜி.ஆர். சுவாமிநாதன் பொது வழியில் வந்து நீதிமன்றத்திலேயே வந்து அதிகாரமிக்க நபர்கள் 2 பேர் என்கிட்ட பேசினாங்க, எனக்கு அழுத்தம் கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்காரு. இதன் மீது அரசு என்ன நடவடிக்கை எடுக்கிறது, இதற்கு தலைமை நீதிபதி என்ன பண்ண போறாரு, என்ன நடவடிக்கைகளை முன்னெடுக்க போறாரு அப்படிங்கிறதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் பல செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி.